அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ராமேஸ்வரம் போகணும் ஒரு தாய் தகப்பனுக்கு ஆசை. ஆனால் அவங்களால வண்டி ஏறிலாம் போக முடியாது, உடம்பு சரியில்லை. ஆனால் அவங்களுக்கு ஆசை காசி, ராமேஸ்வரம் காசி பார்த்தாச்சு, ராமேஸ்வரம் போயிடணும் நான் அப்படின்னு ஆசை. உள்ளகாரன் இந்த கருவாட்டு டோலி தெரியுமா, கருவாட்டு கூட தூக்கின்னு வருவோம், அந்த மாதிரி டோலி கட்டி ஒரு கூடியில் அப்பாவையும் ஒரு கூடியில் அம்மாவையும் காசிலேருந்து நடந்து வந்துக்கிறான் ராமேஸ்வரத்துக்கு. அவன் இல்லை புள்ள. ஒரு தாய் தகப்பன் வளர்ந்த பிறகு நம்ம 1000 வாயாடுறோம். ஆனால் நம்மளை வளர்க்க அந்த தாய் தகப்பன் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்கன்னு ஒரு நாளும் நினச்சி பார்க்கறதில்லை பிள்ளைங்க. எத்தனை இடத்துல அவமானப்பட்டிருப்பான், எத்தனை வாட்டி எத்தனை இடத்துல கடன் வாங்கியிருப்பான், அந்த தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பான். இதை நம்ம பிள்ளைங்க யோசிக்கிறதே கிடையாது ஒரு நாளும். அதனால் அது வாலிப கோளாறு. அது எவன் ஒருத்தன் தாய் தகப்பனை தெய்வம் கூட பின்னாடி தான். அதுக்கு தான் மாதா பிதா குரு தெய்வம்னா. எவன் ஒருத்தன் தாய் தகப்பனை தெய்வமாக நினைக்கிறானோ அவன் தெய்வத்தில் வைக்கப்படுவான். எவன் ஒருத்தன் தாய் தகப்பனை அவமதிச்சுட்டு தெய்வத்தை வணங்கூடா கூட நரகத்தில் தான் வைக்கப்படுவான். இதுதான் தெய்வ தத்துவம். இதை எல்லா பிள்ளைகளும் உணரணும். ஏன்னா ஒரு குழந்தைய வளர்க்குறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. திடீர்னு ஒரு தரம் வரும், திடீர்னு ஒரு வேதியாகும், திடீர்னு ஒரு வாந்தி வரும். இவ்வளவும் அவங்களுடைய சுய இதெல்லாம் விட்டுட்டு அந்த பிள்ளைக்காகவே அவங்க வாழ்க்கையை தள்ளுறாங்க. அதை யோசிக்கிறதே இல்லை பிள்ளைங்க. அவங்க வளர்ந்து கொஞ்சம் உருவான உடனே இன்னும் கல்யாணம் ஆகி போச்சுன்னா இன்னும் தாய் தப்புன்னு அப்படியே ஓரங்கட்டி பிளாட்பாட்டில் விட்டுடுறாங்க. இந்த மாதிரியான பிள்ளைங்க நரகம்தான் கதியை தவிர சொர்க்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது. உபதேசம் கொடுக்கும்போது நம்ம சொல்லி கொடுக்குறோம் சின்முத்திரை. சின்முத்திரை இந்த சின்முத்திரையினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, கட்டை விரல் சிவம், ஆள்காட்டி விரல் அம்பாள். இந்த 2 எப்போ சேர்ந்தோ அப்போ தான் ஒருத்தனுக்கு மோட்சம். இது 2 தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு மோட்சமே கிடையாது, நாசம்தான். இது 2 சேரணும். இங்கே வெளியே உள்ள 2 மூச்சு ஒன்று சேரணும். சந்திரகலை சூரியகலை, சூரியகலை சிவம், சந்திரகலை அம்பாள். 2 மூச்சு ஒரு மூச்சு ஆக்கணும். ஆக்கினால் மோட்சம். இதுக்கு சேர்க்கறதுக்கு தான். இது ஆன்மீகம். இது 2ஐயும் சேர்த்தினா ஆர்ட் பஞ்சிங்க்கு சரியாக இருக்கும். சயின்ஸ். இது சயின்ஸில் ஆர்ட் பஞ்சிங்க்கு இந்த 2 விரல் சேரணும். டாக்டருங்கெல்லாம் சொல்லுவாங்க அது மூடி தோற. இது ஏன்னா இது எவ்வளோ ஆக்ஷன் ஆகுதோ அவ்வளோ நுரையீரல் ஆக்ஷன் ஆகும். இது சயின்ஸ். இது நீ எது வேணுமோ அதை எடுத்துக்கோ. சரி, சொல்லு. இன்னொரு கேள்வியா? கேளு. அடுத்து செட் பண்ணி அமுச்சிக்குது. பின்ன கேட்குறேன். கரெக்டாக அமுச்சிட்டு உட்காந்து வேடி பார்க்குறாங்க. பார்த்துடலாம் இன்னைக்கு ஒரு வழின்ட்டு. ஐயா, அதிகாலையில் முருகருக்கு பரணி அபிஷேகம் பண்ணுறாங்க. அதான் பரணி அபிஷேகம். பரணி அபிஷேகம். முருகருக்கு வெடிகாலம் பண்ணுறாங்க. சரி, அதன் பொருள் என்ன ஐயா? கர்ப்பாபிஷேகம்னு அர்த்தம். கர்ப்பாபிஷேகம். பரணி தீபம் ஐயா? பரணி தீபம்னா பறந்ததுன்னு அர்த்தம். கர்ப்பத்தில் இருந்தது பறந்துச்சு உலகத்தில் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்புறம் வேற என்ன? அவ்வளோதான். சரி, முடிஞ்சிச்சப்பா சாமி. நான் மாதிரி கேடி பசங்க தெரியுமா நீங்கள்? காரைக்கால் மாவட்டத்திலிருந்து திருநள்ளாறு வட்டம் ராஜேந்திரன் என் பெயர். ஆத்மானந்த சாமி. ஆத்மானந்தம். மனம் மனத்தினில் ஒடுங்கி என் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேடவும் அருள் புரிய வேண்டும். ஓ குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு மகாதேவ சம்போ நமச்சிவாய சிவாய். தெளிவு குருவின் திருமேனி காடல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவுருவு காணல், தெளிவு குருவி சிந்தித்தல் தான். ஓம் சிவாய நமோ. சாமி, சொல்லுங்க. இப்போ
நாம வந்து ஒரு மருத்துவர்கிட்ட வந்து நோயாளி போன உடனே முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் பேஷண்ட்டு அவரு போய் வந்து சுகர் பேஷண்ட் வந்து கேட்குறாரு, இதுமாரி எனக்கு உடல்நல சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது அவர் முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க, இதேமாரி வந்து நடைப்பயிற்சி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரெஷர் உள்ளவங்க போவாங்க, பிபி உள்ளவங்க, அவங்களுக்கு இந்த மாத்திரையை போடுங்கன்னு சொல்லுவாங்க. இதே நோயாளி வரும் இவங்களுக்கு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சாமி. ஆனா இப்போ கொஞ்சம் இந்த ஐயாவுடைய பாடங்கள்ல இப்ப இந்த கலியுகத்துல இந்த சித்தர்கள் வழியில் ஐயா போகும்போது இப்ப அறிந்தோ அறியாமலோ இப்ப என்ன சொல்றாங்க, நடைபயிற்சி பண்ணு அப்படின்னு சொன்னவங்க மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணு அப்படிங்கிறாங்க. மன அழுத்தம் வந்து சொன்னா தியானம் பண்ணு. ஆனா அப்படி சொல்றவங்க அதை எப்படி செய்யணும்னு அந்த மருத்துவருக்கே சொல்ல தெரியலையே சாமி. இது எப்படி சாமி, இது விளக்கம் சொல்லுங்க சாமி. அவரு படிச்சதை அவர் சொல்ல முடியும். எம்பிபிஎஸ் படிச்சவரு அதை பத்தி தான் பேசுவாரு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எந்த நோய்க்கு எந்த மருந்து எதை கொடுத்தா எது சரியாகும் அதுதான் அவர் படிச்சாரு. அவர் அதை சொல்லுவாரு. இப்ப மூச்சு பயிற்சி பண்ணுங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து எல்லாரும் மூச்சு பயிற்சி பண்றது கிடையாது. எல்லாம் வந்து உழைச்சாங்க, உழைப்பு அதிகமா இருந்தது. அதனால அவங்க வேலை செய்யும் போதே மூச்சு வாங்கும். அவங்களுக்கு அந்த மூச்சு வாங்கும் போது அதுக்கான எனர்ஜியை அவங்க இழுத்துருவாங்க. அப்போ மூச்சு பயிற்சியெல்லாம் அவங்க பண்ண வேண்டியதில்லை. ரெண்டாவது நடைப்பயணம் அப்போ தேவையில்லை, நடைப்பயிற்சியும் அவசியம் இல்லை. ஏன்னா கழனி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும். விவசாயிங்க கழனிக்கு போவாங்க. காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து நீராகாரம் குடிச்சிட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. எப்பவுமே விவசாயிங்கன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4:30லேருந்து 5க்குள்ளே எழுந்திருவாங்க. எப்படி தான், ஏன்னா 6 மணிக்கு அவங்க படுத்துருவாங்க சாப்பிட்டு. சாயங்காலம் 6 மணிக்கு படுத்துருவாங்க, 4 மணிக்கு எழுந்துச்சு கிளம்பிடுவாங்க. அப்பயே நீராகாரம் ஏதாவது குடிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தவங்க. அதனால அவங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பும் வரல. ஏன்னா இயற்கையோடு இருக்குமே நம்ம இயற்கையை விட்டு விலகி வந்து எல்லாம் செயற்கையாக வந்துட்டதுனால இந்த மாதிரி பாதிப்புகள் வருது. சரி, இதை சரி பண்ணிக்கிறதுக்கு அவர் என்ன டாக்டர் நடைப்பயிற்சி பண்ணுங்க அப்படி இப்படின்னு இப்போ மூச்சு பயிற்சிக்க வந்துட்டாங்களா, இந்த விஷயம் எனக்கு தெரியாது. சரி, வந்துட்டு போட்டோம், அதுலேயே ஒரு நல்லது நடந்தா சரி. அவங்களுக்கு தெரியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா மூச்சு பயிற்சின்னா என்ன, அதை எப்படி பண்ணணும், எவ்வளோ, இதுக்கு ஒரு பாடலே இருக்குது. ஏறுதல் ஈரட்டு வாமத்தால். இந்த பாடலை இந்த 16 கலை, அந்த 16 மாத்திரைகள் உள்ள நிறுத்தி, இந்த ஏறுதல்னா நம்ம எடுக்கிற காற்று, 16 இதை இழுத்து 32 மாத்திரைகள் நிறுத்தி 64 இதை வெளியே 64 நிறுத்தி 32 வெளியே விடணுன்றது அந்த பாடல்ல திருமூலர் சொல்லுவார். ஆனா இது முறையா செய்யணும். சும்மா வாய்க்கு வந்ததை எதையோ சொல்லிட்டு எல்லாம் வந்து அதை பண்ணிட முடியாது. ஏன்னா மூச்சுன்றது பிராணன், இது ஆக்சிஜன், இது ஒன்று கிடையாது. மொத்தம் வந்து 10 விதமான வாயுக்கள் நம்ம உடல்ல வேலை செய்யுது. பிராணன், அபானன், கூர்மன், தனஞ்சயன், கிரிகரன், தேவதத்தன், நாகன், இது 10 விதமான வாயுக்கள். இப்போ ஒரு வாயு ஒவ்வொரு இடத்துல இருந்து அதோட வேலையை செய்யுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உள்ள போனோம்னா அதை இங்கிருந்து உட்காந்து ஒரு காற்று தள்ளி விடுது. தள்ளி விட்டாதான் உள்ள போவோம், இல்லைன்னா இங்கேயே விக்கின்னு அடைச்சிக்க. தண்ணி குடிச்சா கூட உள்ள போகாது. ஏன்னா இந்த டான்சில்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா வெளியில இருந்து எந்த கெட்ட கிருமிகளும் உள்ள போயிடக்கூடாது. அது ஸ்கேன் பண்ற மாதிரி, டாக்டர் கிட்ட ஸ்கேன் பண்றோம், இல்லை எங்க போலீஸ் இது எல்லாம் உள்ள போகும்போது ஸ்கேன் பண்ணி அனுப்புறாங்கல்ல ஏர்போர்ட்லாம், அது மாதிரி நீ ஏதாவது பாம்பு வச்சிருக்கா செக் பண்றானே, அதே மாதிரி ஏதாவது கிருமி உள்ள போதான்னு டான்சில்ஸ் இங்க செக் பண்ணோம். அப்படி இருந்தா அதுவே இங்க வந்து வடிகட்டிடும், எல்லாத்தையும் தடுத்துடும். அப்போ இது எல்லாத்தையும் மீறி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உள்ள போனோம்னா இங்க ஒரு வாயு இருந்தால் அதை உள்ள தள்ளி விடணும். தள்ளி விட்டாதான் அது உள்ள போகும். நீ தலைக்கீழ நின்றுட்டு சாப்பிட்டாலும் உள்ள போகும். ஏன்னா அந்த வாயு அங்கே இருந்தால் அது வேலையா அது செய்யும். அது உள்ள தள்ளுறது அது வேலை. உள்ள ஏதோ வந்து நீ ஃபுட் பாய்சன் ஆகிப்போச்சு, நீ சாப்பிட்டது பழைய அதாவது ஒரு 10 நாள் கறி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த கறியை சாப்பிட்டீங்க, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா உள்ள இருந்து ஒன்றை தூக்கி வெளியே தள்ளணும். அதுக்கு ஒருத்தர் ரெடியா இருப்பாரு உள்ள, கூர்மன்னு. அது என்ன பண்ணோம், வாய் வழியா வாமிட்டா அதை தூக்கி அப்படியே வெளியே தள்ளும். அது உள்ள ரெடியா இருந்தா அந்த வேலையை அது செய்யும். அப்போ இதெல்லாம் இயற்கையா செய்யறதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளவு மாத்திரை, அதோட வேகம் என்ன, அதெல்லாம் எப்படி வேலை செய்யணுன்றத இறைவன் வந்து வகுத்து வச்சிருக்கிறான். இந்த வகுத்து வச்சதை நாம சித்தர்கள் வழிமுறையில சில மூச்சு பயிற்சிகளை நம்ம வந்து அவங்க வகுத்து கொடுத்த மாதிரி நம்ம அதை மாற்றி பண்ணுறோம். இதை மாற்றி பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா உடல்ல சூடு ஏறணும். இப்போ
ஒன்றும் நம்ம பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் 98.4 ஃபாரன்ஹீட் அந்த டிகிரி ஹீட்டு உடல்ல இருக்கணும் தானே? ஆமாம் சார். இல்லையா? அந்த அம்மா படித்தவங்க சொல்லுங்களாம்மா. 98.4 தானம்மா? சரி, கரெக்டாக சொல்கிறீங்க. 98.4 அந்த டிகிரி ஹீட்டு குழந்தைக்கும் இருக்கணும், பிறந்த குழந்தைக்கும் இருக்கணும், நமக்கும் இருக்கணும், சாக போகிற கிழவனுக்கும் இருக்கணும். இருக்கிற வரைக்கும் கிழவன் சாக மாட்டார், அது இல்லைன்னா செத்துருவார். அப்போ எத்தனை வருஷமா இந்த ஹீட்டை, இந்த சூடை இந்த உடல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு கருவி எங்கே இருக்கு? அதை யார் மெயின்டைன் பண்ணுறது? அதெல்லாம் பழுதாவாதா? உடம்பு சரியில்லாமல் போது ஊசி போட்டுக்கிறோமே, அது மாதிரி இந்த 98.4 டிகிரி அந்த ஹீட்டை குறையாம இந்த உடலுக்குள்ளேயே தக்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கருவி எது? அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது? யார் அதை மெயின்டைன் பண்ணுறது? இதை பற்றி என்னைக்கானா நம்ம யோசிச்சிருக்கிறோமா? மூக்கு வழியா போயிட்டு வர மூச்சு, நம்ம சுவாசம், நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த காற்றையே யோசிக்கல. அது என்ன மெயின்டைன் பண்ணுறதை பற்றி யார் யோசிக்க போகிறோம்? இல்லை. ஆனால் இந்த 98.4 டிகிரி ஹீட்டு இல்லைன்னா நம்மளுக்கு மூலம்தான். அப்போ அந்த ஹீட்டை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் எங்கே இருக்கு? எப்படி இருக்குன்னா அதுதான் கடவுள். அதுதான் கடவுள். கடவுள் எப்படி இருக்கிறாருன்னா சூடு, சத்தம், சத்தமா இருக்கிறார். இறைவன் எப்படி இருக்கிறாருன்னா சத்தமா இருக்கிறார், ஓசை. அப்போ ஓசை எப்படி இருக்கு? ஒலி, ஓசை, இது ரெண்டு விஷயம். அதுவும் ஒலி தான், இதுவும் ஒலி தான். ஒலின்னா சப்தம், இன்னொரு ஒலின்னா ஆற்றல், இன்னொன்று மாயை. இதுதான் நாத விந்து கலை. நாத விந்து கலாதி நமோ நமோ, வேத மந்திர சுரூபா நமோ நமோ, ஞான பண்டித சாமி நமோ நமோ, அருள் தாராய். இதை ஏன் சொல்றாங்க? வேதம் நாத விந்து கலைன்றது, நாதம்னா என்ன, கலைனா என்ன, விந்துன்னா என்ன? விந்துன்றது ஆற்றல், அம்பாள். நாதம்ன்றது சத்தம், சிவம். கலைன்றது இதை மாயைன்னா நீங்க வச்சுக்கலாம். இன்னொரு வகையில பார்த்தீங்கன்னா உலக உற்பத்தின்னா வச்சுக்கலாம். இந்த மாயைன்றது உலகம், அவங்களால ஏற்படாத சிவனும் சக்தியும் சேர்ந்து உருவாக்கிய இந்த உலகம், இந்த உயிரினங்கள், ஜடப்பொருள், கடல், மலை, எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இது கலை. அப்போ நாத விந்து கலை, இதை மூணுத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கிறது எது? அதுதான் உள்ள உட்காந்து நம்மளே இயக்குது. அந்த 98.4 டிகிரி குறையாம வெப்பத்தை உடலுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த வெப்பத்தை நாம என்ன பண்றோம்னா உடலை வேதியியல் மாற்றமாக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? கொஞ்சம் இந்த சூடை அதிகப்படுத்தணும். இது குறைஞ்சாதான் மூலம். சூடை அதிகப்படுத்தினா மூலம் கிடையாது, யமனா எங்க உதைக்கணும். இதுதான் ஞானிகள் சொல்லியிருக்காங்க, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்குதான் ஐயா நமக்கு வழிகாட்டி இருக்காரு. அப்ப இந்த உடல்ல சூட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், அதிகப்படுத்திக்கணும். 98.4 குறையாம இறைவன் பார்த்துக்கிறாரு. இதை கொஞ்சம் கூடுறதுக்கான வேலையை நாம செய்தோம்னா யமனை எட்டு உதைக்கலாம். அதுதான் என்றும் 16 மார்க்கண்டேயன். அதுதான் என்றும் 16 மார்க்கண்டேயன். அப்போ இதை எப்படி இந்த சூட்டை குறையாம சேர்த்து அதிகப்படுத்துறது எப்படின்றதுக்கான பாடங்கள், பயிற்சிகள், இந்த மாதிரி நம்ம ஐயாவது குருவடிவாகி கோயம் தண்ணில் திருவடி வைத்து திருமிகு பொருள்னா வாடா வகைதான் மகிழ்ந்தன கருவின்ற மாதிரி ஔவையார் பாடின ஔவையார் அகவல்ல இதை சொல்லியிருப்பாங்க. அப்போ குருவடிவாகி கோலயம் தண்ணில் ஐயா வந்தார், இந்த குருவடிவா வந்தார். குருவடிவா எப்படி? சிவபெருமான் தான் குருவா வருவாங்க. ஏன்னா நீ குருவுக்கு எதையாவது தப்பா செய்தீங்கன்னா கடவுள் கூட காப்பாற்றுவாங்க. நீ கடவுளுக்கு எதை வேணா செய்துட்டு போ, குரு இருக்கிறாரு காப்பாற்றுவார். இதை மனசுல வச்சுங்க. ஏன்னா இறைவனுக்கு நீ என்னப்பா, இறைவன் நேரம் ஏன்பா எனக்கு இப்படி துரோகம் பண்ணி நியாயமானு நான் கேட்க மாட்டார். ஏன்னா அவர் இங்க வரவே மாட்டார் கடவுள். ஆனா நீ கடவுளுக்கு என்ன வேணா துரோகம் பண்ணலாம், என்ன வேணா பேசலாம், எப்படி வேணா பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரணம் என்னன்னா அவர் நேரம் வர மாட்டார். அவர் வடிவா குரு வந்துட்டார். குருவுக்கு ஏதாவது பண்ணீங்கன்னா குரு கேட்க வேண்டியதில்லை, கடவுளே கேட்பாரு. நீ அங்க போன சார், ஏய் நீ குருவுக்கே துரோகம் பண்ணார்ல, எனக்கு பண்ணா பரவாயில்ல, ஆனா குருவுக்கு பண்ணல போடான்னு கைட்டு விட்டுவாங்க. அப்போ இறைவன் கூட காப்பாற்ற மாட்டார், குருவுக்கு துரோகம் பண்ணக்கூடாது.
அப்போ குருவை நம்ம எப்படி பார்க்கணும்? இறைவனா பார்க்கணும். நாம இறைவனா பார்க்கும்போது நமக்கு இந்த பாடம் ஒவ்வொன்றுமே என்ன. இப்போ மாணிக்கவாசகருக்கு எப்படி வந்தாரு? சிவபெருமானே வந்தாரு. மாணிக்கவாசகருக்கு உபதேசம் கொடுக்க சிவபெருமான் வந்தாரு. எப்படி வந்தாரு? குரு வடிவா வந்தார். குரு வடிவா வந்தார். ஒரு சிவஞான போதம் புத்தகத்தை அக்கல்ல வச்சுக்கின்னு குடுமையை போட்டுக்கின்னு பட்டை போட்டுக்கின்னு வந்து வாப்பா ஞான சம்பந்தம் இந்த பக்கமாக வருவான்னு சொல்லி உக்காந்து அவருக்கு முத்தி கொடுத்து முத்தி பஞ்சாச்சாரம் அறிவிச்சாரு. அவருக்கு மட்டும்தான் அது முத்தி பஞ்சாச்சாரம் நேரடியாக அறிவித்தது மாணிக்கவாசகருக்கு மட்டும்தான். அப்போ என்ன காரணம்னா, இறைவன் வந்தாலும் உனக்கு உதவி செய்யணும்னா கூட இறைவன் எப்படி வருவார்னா குருவாக தான் வருவார். குரு வடிவாக தான் வருவார். நேரடியாக கடவுள் வந்து அப்போ நமக்கு வாய்ச்ச குரு எப்படி வந்திருக்காருன்னா இறைவன் வடிவத்தில் நமக்கு குருவாக வந்திருக்காரு. அப்போ அவர் சொன்னதையெல்லாம் நம்ம உள்வாங்கிட்டா வாழ்க்கையில் சித்தி பெறலாம். இந்த பாடத்தில் சித்தி பெறலான்றதை ஐயாவின் மூலமாக உங்களை அனைவருக்கும் இந்த பிரம்மசூத்திர குழுவின் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஆத்மா வணக்கம்.